ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்க்கலாம். அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது மாதிரி நம்ம அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கினோடனே, சரி ஓகே, நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கலை. இருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஒரு நல்ல முறையில் நம்ம இது பண்ணுறோமா என்னங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைங்கலை. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த அக்ரிமெண்ட்டையே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நமக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம கரெக்டான ஒரு வேயில் நம்மளுக்கு இருக்காங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோன்னா போதும் அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த வீட்டிலேயே இருக்கலாம். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு வீடு பார்த்து பண்ணோம் செஞ்சோன்னா நம்ம அதை அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை. அப்படிங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு போகிற விதத்தில் தான் இருக்குது. எதையுமே எது சரியாக இருக்கும், எது தவறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிச்சோன்னா தான் நம்மளுக்கு இது இப்படி இப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு ஒரு புரிகிற ஒரு இதுங்கிறதே இருக்கும். அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி வைக்க வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனர்கிட்ட பேசுகிறேன். ஓனர்கிட்ட பேசிவிட்டு என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஓனர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் இருங்கப்பா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் கொஞ்சம் எல்லாம் சீர் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு வருஷத்துக்கு தானே இருங்க, நான் அதுக்கப்புறம் வேறு ஆள் பார்த்து நான் வச்சுக்கிறேன்ப்பா, நீங்கள் அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் என்கிட்ட பேசினாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு அப்புறம் நானும் சரி பார்த்துக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துட்டுருந்துச்சு. எப்படா நம்ம வீட்டை நம்ம கொஞ்சம் சீர் பண்ணுவோம் செய்வோம், எல்லாத்தையும் சீர் பண்ணால் தான் நம்மளால் வீட்டில் இருக்க முடியும், பண்ண முடியுங்கிறதுனால நம்ம எப்படா சீர் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்படி தான் இருந்துச்சு சூழ்நிலை. அடுத்த ஒரு ஒரு 6 மாதத்துக்கு நம்ம எப்படியாச்சும் வீட்டை எப்படியாச்சும் சீர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடணும். பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி சீர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்ட சொன்னதுக்கு, நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, யோசிச்சு போகிறதில்ல, எல்லாமே சாமர்த்தியமாக தான் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகணும். சாமர்த்தியமாக கடந்து போனால் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாமர்த்தியமாக எல்லாத்தையுமே கடந்து போகிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையை இது பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, நமக்கு அடுத்த ஒரு இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு எதையுமே கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போகணும், பண்ணணுங்கிற ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை நான் அதை பற்றி பேசலை. ஏன்னா ஒரே விஷயத்தை பற்றி பேசணுன்னா அவர் தவறாக நினச்சிப்பாங்க, பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் அதையே பற்றி பேசலை. நம்ம சரியான ஒரு இதில் இது பண்ணுவோம், பார்ப்போம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அடுத்த ஒரு 4 மாதம் எப்படிடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவைப்பட்ட இடங்கள்ல பணத்தை வாங்கி வீட்டை கொஞ்சம் சீர் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவர் சொன்னார், கடன் வாங்கியெல்லாம் பண்ண வேண்டாம்மா, கடன் வாங்கியெல்லாம் பண்ணோன்னா அப்புறம் கொடுக்கறது கஷ்டம், யார் கொடுக்கறது, பண்ணுறது, செய்கிறது, அதை நீ யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ரைட்டு தான். இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு ஒரு இது சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம நடந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், விடுங்க அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எதுவுமே சரியாகிறது உடனே சரியாகாது, கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாளித்தாங்க. சமாளித்தாலும் அது என்ன ஒரு சமாளிப்பு இருந்தாலுமே அதை நம்மளால் அடுத்த மூவுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு சரியான ஒரு இது இருக்காது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நமக்கு பார்த்துக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு,
இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கடந்து போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதை வந்து பழைய விஷயங்கள பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி பார்ப்போம், இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு